வெல்கம் டு ஜேஜே மம்ஸ் கிச்சன். எல்லா போலும் இறைவனுக்கு. இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான கிறிஸ்பியான உளுந்து வடை செய்ய போகிறோம். பேக்கரி ஸ்டைலில் இருக்கிற கிறிஸ்பி வடை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்களே சத்தத்தை பாருங்கள். நீங்களே எப்படி செய்யணுமா கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். அதுக்கு நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற மணி பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கிறேங்க. உளுந்து வந்து ஒரு 2லேருந்து 3 ஹவர் ஊற வச்சுக்கிறோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 150 கிராம் உளுந்து. இது வந்து மொத்தம் 14 வடை வரும். அதை வந்து பாதி போட்டு முதல்ல அரைச்சிக்கிறோங்க. நம்ம வந்து மிக்சியில் தான் அரைக்கிறோம். இது வந்து 2 தடவை மிக்சியில் போட்டு நம்ம அரைக்கணும். ஆனால் விட்டு விட்டு அரைங்க. ஒரேடியாக ஓட விட்டிங்கன்னா மாவு சூடாயிரும். அப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க. நீங்கள் ஐஸ் வாட்டர் கூட ஊற்றி அரைக்கலாம். ஒரு இது அரைச்சாச்சு. கொஞ்ச நேரத்துலேயே நம்மளுக்கு வேலை முடிஞ்சிடுது. அப்புறம் அதை அள்ளி வச்சுட்டு இன்னொரு மிக்ஸி ஜாருக்கு போட்டு அரைச்சிக்கிறோங்க. இந்த நம்ம 150 கிராம் உளுந்தையே 2 தடவை அரைக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஃபுல்லாக அரைச்சா நம்மளுக்கு அரைப்படாது. விட்டு விட்டு அரைங்க. மாவை ரொம்ப சூடாக்கிறதே. ரொம்ப பயமாக இருந்தால் கொஞ்சமாக ஐஸ் தண்ணி எடுத்து வச்சுக்கிறோங்க. ஒரு ஸ்பூனாக ஊற்றுங்க. மொத்தத்தில் 3லேருந்து 4 ஸ்பூன் நம்மளுக்கு வேணும். இதையும் அரைச்சாச்சு. அவ்வளோதான். இந்த கப்பில் 1 கப்பு உளுந்து ஊற வச்சேன். ஆனால் இது எனக்கு இது வந்து 14 வடை வரும். ஆனால் அதனால் பாதி எடுத்து வச்சுக்கிறேன். இது வந்து கழுகுற தண்ணி, அப்புறம் இதை ஊற வச்ச தண்ணி எல்லாமே வந்து மல்லிகைப்பூ, ஜாதி முல்லை, குச்சி மல்லி அதுகளுக்கு போடுங்க. நல்லா ஊற்றுங்க. நல்லா பூ பூக்கும். அப்புறம் பாதி எடுத்து ஐஸ் பெட்டில் வச்சிட்டோம்னா நம்மளுக்கு வந்து 1 வாரம் வரைக்கும் அது நல்லாயிருக்கும். எப்போ வேணுமோ எடுத்து யூஸ் பண்ணிக்கிறலாம். ஒரு 2 பிஞ்சு சோடா, ஆப்ப சோடா 2 பிஞ்ச் மட்டும் போடுங்க. இது வந்து இது போட்டால் தான் நம்மளுக்கு நல்லா பொங்கும். ஆனால் கொஞ்சம் எண்ணெய் குடிக்கும் சோடாமா போட்டால். அப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு ரொம்ப போட்டுறாதீங்க, கரிச்சு போயிடும். இந்த வடைக்கெலாம் வந்து நம்ம அரை உப்பு தான் போடணும். அப்புறம் 2 ஸ்பூனு அரிசி மாவு. கடைக்கு விற்கிறவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். மைதா மாவு போடுவாங்க. அரிசி மாவு போட்டு மைதா மாவு போடுவாங்க. அப்போ தான் அது வந்து நல்லா வலுவலுன்னு இருக்கும் அந்த வடை. அதனால் வந்து அந்த ஷேப் நல்லா அழகாக இருக்கிறதுக்காண்டி நம்ம மைதா மாவு போடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நம்ம செடியில் போய் புதினா போய் எடுத்துகிட்டு வந்தேன். ஃப்ரெஷ் புதினா. நம்ம வந்து வீட்டில் வந்து சின்ன குச்சியில், இந்த புதினா குச்சியில் வந்து தண்ணிக்குள்ளே ஊற வச்சிங்கன்னா ஒரு 2 நாள் 3 நாள் உங்களுக்கு வேறு வந்துடும். அப்புறம் நம்ம மண்ணை ஜாடியில் போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா நம்மளுக்கு எதாவது வீட்டுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம எடுத்துக்கிறலாம். நல்லா பூ மாதிரி வெட்டிக்கிறேங்க. எல்லா பொருளையுமே லைட்டாக வெட்டிக்கிறேங்க. சின்ன பிள்ளைகளுக்கு இதெல்லாம் பிடிக்கலன்னா தவிர்த்துக்கிறங்க ஃப்ரெண்ட்ஸ். பிடிக்காத விஷயத்த சாப்பிடுன்னு சொல்லாதீங்க. அந்த வெங்காயம் இதெல்லாம் பிடிக்கலன்னா போடாதீங்க. நம்மளுக்கு இதெல்லாம் போட்டுக்கிற வேண்டியது. குட்டீஸுகளுக்கு போடாமல் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் மிளகுத்தூள் 1/4 ஸ்பூனு, இஞ்சி ஒரு 1/2 ஸ்பூனு, மிளகா 1/2 ஸ்பூனு, ஒரு ஊசி மிளகா, ஒரு பாதி வெங்காயம், இஞ்சி வந்து ஒரு சின்ன துண்டு, அப்புறம் கொத்தமல்லி இது புதினா இலை. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கொத்தமல்லி இலை இருந்தாலும் போடலாம். எனக்கு கொத்தமல்லி செடி வரமாட்டேங்குது. அதனால் நான் வச்சு ஃபெயிலியர் ஆகிட்டேன். இப்போ தண்ணியும் மாவையும் பக்கத்தில் வச்சுக்கிறேங்க. கையை நனைச்சிக்கிட்டு நம்ம போடணும். எண்ணெய் சூடாக இருக்கான்னு பார்த்துக்கிறோங்க. எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கணும். அப்புறம் கையை வந்து நல்லா தண்ணியில் நனைச்சிக்கிட்டு அப்படியே தட்டி போடுங்க. உங்களுக்கு நல்லா அழகான ஷேப் வேணும்னா நல்லா அழகாக தண்ணியை நனைச்சிக்கிட்டு கையை நல்லா அழகாக உருட்டி அப்படியே கையை நனைச்சி அப்படியே செஞ்சு அப்படியே ஓட்டை போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா அழகான ஷேப்பாக வரும். நான் எப்போவுமே இப்படி தான் செய்வேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் என்ன செய்வேனோ அதை தான் உங்களுக்கு வீடியோ எடுக்கிறேன். நான் வந்து வீடியோ கொண்டு எந்த ஒரு பொருளையும் நான் வந்து அழகு பண்ணுறதில்ல. என் வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்குமே தெரியும். நல்லா பொங்கி இருக்குது பார்த்திங்களா. இது வந்து சோடா மாவு போட்டிருக்கனால நல்லா பொங்குது. கிறிஸ்பிக்கு வந்து நம்ம அரிசி மாவு போட்டிருக்குறோம். உங்களுக்கு எல்லா வடையும் ஒரே கலராக வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முதல்ல நிறையா பொரிக்கிறவங்க பொரித்து அள்ளிக்கிட்டு அதுக்கப்புறம் அதே எண்ணெயில் வந்து எல்லாத்தையும் கொட்டி இன்னொரு தடவை பொரித்து அள்ளினீங்கன்னா உங்களுக்கு ஒரே கலராக வந்துடும். நான் அப்படிலாம் செய்ய மாட்டேன். ஏன்னா நான் செய்கிறதே கொஞ்சம் தான். நான் அப்படிலாம் செய்ய மாட்டேன். எடுக்கையிலே பொன்னிறமாக எடுத்துருவேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். இப்போ நல்லா எண்ணெயெல்லாம் வடியணும். இப்போ டிஷ்யூவில் வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். டிஷ்யூவில் வச்சிங்கன்னா தான் நம்மளுக்கு எண்ணெய் வந்து கொஞ்சம் உறிஞ்சும். ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம ஒரு பேக்கரி ஸ்டைலில் இருக்கிற கிறிஸ்பியான ஒரு வடை செஞ்சிட்டோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு அது எப்படி வந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நீங்கள் நான் சொன்ன அளவில் வந்து கூடுதலாக வேண்டாம், கூடுதலாக எல்லாத்தையுமே சேர்த்துக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் அமுக்கி கட்டுறேன், நீங்களே பாருங்கள். பார்த்தீங்களா எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க. இன்னொரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.
Hi guys, thank you for watching Juju's Kitchen. Bye, see you soon.